மூணார் டவுனில் இருந்து ஹைரேஞ்ச் மருத்துவமனை செல்லும் சாலையில் சாலை ஓரங்களில் மணலும் மெட்டல் கல்லுகளும் குவித்து வைக்கப்பட்டுள்ளதால் இப்பகுதியில் வாகன பயணிகளுக்கும் கால்நடை பயணிகளுக்கும் ஆபத்தாக மாறியுள்ளது. உடனடியாக இங்கு வைக்கப்பட்டுள்ள மணலையும் மெட்டல் கற்களையும் மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். மூணார் டவுனில் நல்லதண்ணி சாலையையும் ஹைரேஞ்ச் மருத்துவமனை சாலையும் இணைக்கும் பாலத்தின் கட்டுமான வேலைகளுக்காக குவித்து வைக்கப்பட்டுள்ள மணலும் மெட்டல் கற்களும் தான் ஆபத்தாக மாறியுள்ளன. பல நாட்களாக இந்த பகுதியில் சாலை ஓரங்களில் குவித்து வைக்கப்பட்டுள்ள மணலும் மெட்டல் கற்களும் இருசக்கர பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் ஆபத்தாக மாறியுள்ளது. சாலையில் மெட்டல் கற்கள் குவித்து வைக்கப்பட்டுள்ளதால் இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளாவதும் தொடர்ந்து வருகிறது. மட்டுமல்லாது மருத்துவமனை தேவைகளுக்கு வாகனங்கள் செல்லும் நேரத்தில் இந்த பகுதியில் குவித்து வைக்கப்பட்டுள்ள மணலும் கல்லும் மூலம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. உடனடியாக இவற்றை மாற்றுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். உங்களுக்கே தெரியும், டாடா ஹாஸ்பிட்டலோட இப்பதான் ரோடு போட்டுக்கிறாங்க. அந்த ரோட்டுக்கு சைட்ல மெட்டல்ஸ் கொண்டு வந்து கான்ட்ராக்ட்காரங்க இறக்குறதுனால இந்த புது பாலம் நடக்கிறதுக்கு அந்த ஆப்போசிட்ல ரோட்டுக்கு அந்த சைடு போட்டனால சாதாரண ஒரு எமர்ஜென்சிக்கு வண்டி வர்றதும் வேற ஆளுங்க வண்டியில போறப்பையும் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த இடத்துல இன்னைக்கு காலையில கூட ஒரு பைக்ல ஆக்சிடென்ட் ஆகி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. இது டெய்லி இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் மாதிரி கேட்டீங்கன்னு தெரியும், டெய்லி இந்த இடத்துல இது ஒரு வேலையாவே இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்து வர அதர் சைட்ல இருந்து வர டிரைவர் வண்டிகளுக்கும் அந்த ரிவர்ஸ் கொடுக்கறது பின்னாடி போறப்ப அந்த மெட்டல்னால அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாம போக முடியும், கண்ட்ரோல் இல்லாம போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால நிறைய ஆக்சிடென்ட்டும் ஒரு எமர்ஜென்சி நடக்கிற டைம்ல நமக்கு போய் வர்றதுக்கு ரொம்ப பாடா இருக்கு. உங்களுக்கு அந்த அந்த சைடு போட்ட மெட்டல்ஸ் இந்த சைடு போட்டுட்டு இந்த பாலம் மேல நல்லாவே நடக்கணும், நமக்கு அதாவது ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன் ஒருத்தர் பொதுமக்களுக்கு தொந்தரவா இருக்குது, அந்த தொந்தரவு நம்ம இல்லாம அந்த கான்ட்ராக்ட்காரங்க நல்லபடியா வேலை செஞ்சதுக்கு இதோட பரணகூடமும் அதில் உள்ள நம்ம கான்ட்ராக்ட்ல ஏற்றெடுத்துருக்கிறவங்களும் அது கரெக்டாக செஞ்சான்னு நினைக்கிறேன். நியூஸ் பியூரோ, மூணார்.